வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல விகடகவி அப்படின்ற ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இது ஒரு வெப் சீரிஸா தான் 2024ல வெளியாச்சு. வெப் சீரிஸ்ல தேவையில்லாத போர்ஷன் எல்லாம் நீக்கி ஒரு சூப்பர் படமா தான் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். முதல்ல இந்த விகடகவி அப்படின்ற படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல நிறைய பேர் கொஞ்சம் புத்தி பேதலிச்ச மாதிரி ஆயிடுறாங்க. அங்க இருக்க ஒரு மலைப்பகுதிக்கு போனா மட்டும் மக்கள் அப்படி மாறிடுறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மம் இருக்குல்ல. இந்த மர்மத்தை சால்வ் பண்றதுக்காக ஒரு டிடெக்டிவ் வராரு. அந்த டிடெக்டிவ் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்மெல் பண்ண முடியாத மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இந்த ப்ராப்ளத்தெல்லாம் தாண்டி இந்த கேஸை விசாரிச்சு குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. 1970ஸ்ல நடக்கிற மாதிரி தான் இந்த சீரீஸை காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. இந்த கிராமத்துல சூதாட்டம் மாதிரிலாம் ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு. வீரண்ணா அப்படின்றவர் தான் சூதாட்டம் விளையாடிட்டு இருக்காரு. ஒருத்தர் கிட்ட விளையாடுறதுக்கு காசு இல்ல. ஆனா இந்த வீரண்ணா இருக்காருல்ல, உனக்காக நானே காசு போடுறேன், அதே மாதிரி ஜெயிச்சா என்னோட ஆடை தரேன், ஆனா நீ அதுக்கு பதிலா ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த நபர் கேட்கிறாரு. மலை உச்சிக்கு போகணுன்ற மாதிரி வீரண்ணா சொல்லிட்டாரு. இது மலை உச்சிக்கு போகணுமா? அங்க போனாதான் புத்தி பேதலிச்சிருமே, என்னெல்லாம் போக முடியாதுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. சும்மாவா ஆட தருவாங்க? நீ அந்த இடத்துக்கு போய் விளக்க காமிச்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு நான் ஆட தரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி, ஆடு கிடைக்கும் போலான்ற மாதிரி இவன் யோசிக்கிறான். இவன் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்துக்கிறான். மொத்தம் ஒரு 3 பேர் சேர்ந்த மாதிரி அந்த பகுதிக்கு போயிட்டு இருக்காங்க. லைட்டா இவங்களுக்கு பயமா தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி போனவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு. பயந்துகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல உட்காந்து ரிலாக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல யாரோ வர மாதிரி இவங்களுக்கு தோணுது போல. இவங்க லைட்டா இந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா இவங்க 3 பேர் வச்சிருந்த விளக்கெல்லாம் கீழே விழுந்து கிடக்குது. இவங்களுமே பக்கத்துல மயங்கின மாதிரி விழுந்து கிடக்குறாங்க. இவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்றத தெளிவா காட்டல. இங்கதான் விகடகவி அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இந்த கிராமத்தோட எட்ட காட்டுறாங்க. இவர் பேரு ராஜ நரசிம்மா அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் பையனை இழந்திருப்பாரு போல. பையனுக்கு திதி கொடுக்கிற வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மருமகன் இருக்காரு. அவர் பேரு ரகுபதி அப்படின்றது. அவர் தான் மாமாக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் கூட இருந்து பண்ணுவாரு போல. இப்ப ஊர் மக்கள் அவங்களோட பிரச்சனையை சொல்றதுக்காக வராங்க. ஏன்னா நிறைய பேர் காணாம போயிட்டு இருக்காங்கல்ல, அதை பத்தி சொல்றதுக்காக வராங்க. ஆனா அவரே கஷ்டத்துல இருக்காரு. என் மாமாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ரகுபதி இங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாரையும் அனுப்பி விடுறாரு. இப்ப இந்த ராஜா இருக்காருல்ல, அதாவது ராஜ நரசிம்மா, அவரோட வீட்டுக்கு வராரு. வீட்டுல பணிப்பெண்ணா ஒருத்தங்க இருப்பாங்க. என் ஹஸ்பண்டுக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாங்க. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம இவர் சோகமா இங்க இருந்து போறாரு. இப்ப இவர் இருக்காருல்ல, இவருக்குன்னு இருக்க ரூம்குள்ள வந்துடுறாரு. அப்பதான் பையன் கடைசியா சொன்னது இவரோட மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. கடைசியா பையன் இருக்காருல, கிழக்கு திசை கிழக்கு திசை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுதான் திரும்ப திரும்ப ஓடிட்டு இருக்கு. இப்ப வேற ஊர்ல இருக்க ராமகிருஷ்ணான்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இப்போ ஒரு கேஸை சால்வ் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. இவருக்கு டிடெக்டிவ் மூளை இருக்கும். அதனால போலீஸ் கேஸ்க்காக யூஸ் பண்ணிப்பாங்க போல. இந்த கேஸை சால்வ் பண்ணா கொஞ்சம் காசெல்லாம் தருவாங்க போல. இந்த ராமகிருஷ்ணாக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது எந்த ஒரு ஸ்மெல்லையும் இவரால ஃபீல் பண்ண முடியாது. இவர் இந்த இடத்துல ஒரு பெரியவரோட கொலை கேஸை சால்வ் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. அந்த பெரியவர் ரொம்ப பணக்காரரா இருப்பாரு. மர்மமான முறையில நைட்டு நேரம் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. அந்த பெரியவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு மேப் கிட்ட போயிருக்காரு. உடம்புல ரத்தம் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு பூசி இருக்காரு. இந்த பெரியவர் எதனால கொல்லப்பட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அப்பதான் பாக்ஸ்ல இருக்க ஒரு பொருள் காணாம போயிருக்கு. இந்த காஸ்ட்லியான பொருளுக்காக தான் யாரோ கொலை பண்ணிருக்காங்க. வெளியே இருக்கவங்களுக்கு இதை பத்தி தெரிய வாய்ப்பு இல்ல. இங்க இருக்க யாரோ தான் பண்ணிருக்காங்க. மேப்ல எதனால பாகிஸ்தான் கிட்ட இவர் ரத்தத்தை வச்சிருக்காரு, ஏதோ க்ளூ தந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இங்க இருக்க வேலைக்காரங்க கிட்ட எல்லாம் பேசணும்னு சொல்றாரு. வேலைக்காரங்க எல்லாருமே லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. ஒரு 6-7 பேர் இருக்காங்க. எல்லார்கிட்டயும் பேரை கேட்கிறாரு, சில டீட்டெயில கேட்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. அதுல ஒருத்தனை மட்டும் பதட்டமா நமக்கு காட்டுறாங்க. அவன் இருக்கான்ல, ஒரு நகை கடைக்கு வந்திருக்கான். இங்க இருக்கவர்கிட்ட தான் திருடின பொருளை தந்திருக்கான் போல. சீக்கிரமா காசை ஏற்பாடு பண்ணி தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்ப கிளம்பலாம்னு நினைக்கும் போது போலீஸுங்க இருக்காங்கல்ல, இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. இவன் தான் குற்றவாளின்ற மாதிரி ஹீரோ சொல்லி தான் கூட்டு வந்திருப்பாரு. இவனுமே எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஷாக் ஆயிட்டு இருக்கான். போலீஸுங்க எல்லாம் கூட்டு போயிடுறாங்க. ஹீரோ கூட ப்ரொஃபசருமே கூட வந்திருப்பாரு. நம்மளால முடியாததை ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசருக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சான்னு ஹீரோ கிட்ட கேட்கிறாரு. நம்ம ஹீரோவும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்டது பாத்தீங்களா, அந்த பார்ட்டிஷன்ல பாகிஸ்தான் கூட தான் இந்த பகுதி கலக்கணும்ன்ற மாதிரி ஒரு நபர் சொல்லியிருப்பாரு. அவர் பேரு வசீம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மாட்டிருக்க நபரோட பேரும் வசீம். அந்த பெரியவரை இந்த வசீம் அட்டாக் பண்ணும்போது பெரியவர் எப்படியாவது அதை சொல்லணும்னு நினைச்சிருக்காரு. அதனால தான் பாகிஸ்தான்ல போய் கைய வச்சிருக்காருன்றதை ஹீரோ புரிய வைக்கிறாரு. இப்படிதான் கண்டுபிடிச்சன்ற மாதிரிலாம் சொல்றாரு.
இந்த பெரியவருக்கு வேண்டிய வேற ஒருத்தர் இந்த இடத்துக்கு வராரு. இவர் பேரு அசாம் கான் அப்படின்றது. இந்த அசாம் கான் நீ தான் கேஸ சால்வ் பண்ண போலியே, நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி இவருக்கு சன்மானம் மாதிரி காசு தராரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அம்மா மட்டும் தான் இருக்காங்க போல, அம்மாக்கு சாரி எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அந்த ப்ரொஃபசர் கூட சாரி எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. இவர் கடையில இருக்கும்போது அந்த இடத்துல பயங்கரமா மழைலாம் பெய்ய ஆரம்பிக்குது. இத பாக்குற இவர் இருக்கார்ல, என்ன நினைக்கிறாருன்னு தெரியல, அவர்கிட்ட இருக்க சாரியை புடிங்கிட்டு வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. காசு கூட தந்திருக்க மாட்டாரு, அந்த ப்ரொஃபசர் தான் காசெல்லாம் தராரு. ஸ்டார்டிங் ஒரு ஊரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த ஊர்ல இந்த ப்ரொஃபசரோட சொந்தக்காரங்க இருக்காங்க போல, ஊர்ல இந்த மாதிரிலாம் நடக்குது, ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி இந்த ப்ரொஃபசருக்கு லெட்டர் போட்டிருக்காங்க. இத பத்தியே ப்ரொஃபசர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ இருக்கார்ல, நேத்து காசு தராம போயிட்டேன், இந்தாங்க காசுன்ற மாதிரி தந்துட்டு இருக்காரு. முதல்ல எதுக்காக வேகமா ஓடுன, உனக்கு மழைனா பயமான்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு பயம் இல்ல, என் அம்மாக்கு பயம்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆக்சுவலா அம்மாக்கு சின்ன வயசுல இருந்தே மழைய பார்த்தா பயம். மழை பெய்யறத பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீசிங் மாதிரிலாம் வந்து கஷ்டப்படுவாங்க. இதனால தான் அம்மா கூட இருக்கணும்ன்றதுக்காக வேகமா கிளம்பி இருப்பாரு. அம்மா வீட்டுல பயந்த மாதிரி இருந்திருப்பாங்க. ஒன்னும் இல்லம்மா அப்படின்ற மாதிரி அம்மாக்கு சமாதானம் எல்லாம் இவர் சொல்லியிருப்பாரு. அம்மாக்கு மருத்துவம் பண்றதுக்கு கொஞ்சம் செலவாகுது, அதனால தான் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்றாரு. இவனை அந்த ஊருக்கு அனுப்பி வச்சா என்னன்ற மாதிரி ப்ரொஃபசருக்கு தோணுது. நான் சொல்ற ஒரு ஊருக்கு போ, அங்க ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணன்னு வச்சுக்கோயேன், உனக்கு நிறைய காசு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அம்மாவோட மருத்துவ செலவுக்கு நிறைய காசு தேவைப்படுது, போனா என்னன்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. சரி நான் போறேன்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ஸ்டார்டிங் ஒரு ஊரை காமிச்சாங்கல்ல, அந்த ஊரோட பேரு ரத்னகிரி அப்படின்றது. இப்ப நம்ம ஹீரோ வந்துடுறாரு. அந்த வழியா ஒரு கார் வருது, கார்ல வரவங்க பேரு லக்ஷ்மி அப்படின்றது. அவங்களுமே லிஃப்ட் தரலான்ற மாதிரி ஏறிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஏற வச்சிடுறாங்க. இவருமே அவங்க கிட்ட சீன் போடுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. நான் பெரிய டிடெக்டிவ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இறங்கலாம்னு நினைக்கும் போது உங்க பேர் என்னன்னு கேக்குறாரு. அதான் நீங்க பெரிய டிடெக்டிவ் ஆச்சு, என் பேரை நீங்களே கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பார்த்தா இவர் அப்சர்வ் பண்ண விஷயத்தை வச்சு இவங்களோட பேரை கண்டுபிடிச்சிருவாரு. இதை தாண்டி இவங்க சைக்காலஜி தான் படிச்சிருக்காங்க அப்படின்றதையும் கண்டுபிடிச்சு சொல்றாரு. எப்படி தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுறாங்க. அதான் சொன்னல, நான் ஒரு டிடெக்டிவ் அப்படின்ற மாதிரி இவரும் சீன் போடுற மாதிரிலாம் பேசுறாரு. ஊர் தலைவர் பேரு நரசிம்மான்னு சொல்லியிருப்பேன், அவரை பாக்குறதுக்காக வராரு. அந்த ப்ரொஃபசர் தான் என்ன அனுப்பி வச்சாரு, என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க நான் சால்வ் பண்றேன்னு சொல்லிட்டாரு. எங்க ஊர் ப்ராப்ளத்தை நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி ரகுபதி சொல்லிட்டாரு. நரசிம்மாவும் நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால ஊர் ஆளுங்க இருக்காங்கல்ல, நீ கிளம்புன்ற மாதிரி வீட்டு வாசல்ல இவரை தள்ளி விடுறாங்க. என்ன உதவி பண்ணலான்னு வந்தா இப்படி பண்றாங்க, சரி ஊரை பார்த்து கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப இங்க இருக்க ஒரு டீ கடையில உட்காந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஒரு சின்ன பொண்ணு இந்த இடத்துக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறா. என்னோட அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை, நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறா. என்ன பிரச்சனைமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே அந்த பிரச்சனை தான், ப்ளீஸ் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறா. சின்ன வயசுல அப்பா இல்லாம இவர் கஷ்டப்பட்டாரு பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இந்த சின்ன பொண்ணும் அப்பா இல்லாம கஷ்டமா இருக்குன்ற மாதிரி சொல்றா. அதனால ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இவர் போக வேண்டிய வண்டி வந்துருது, ஆனா இவர் இருக்கார்ல, இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுறாரு. என்னமா பிரச்சனை, என்கிட்ட டீட்டெயிலா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. என் கூட வாங்க, நான் காட்டவே செய்யறேன்ற மாதிரி இந்த பொண்ணு ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து காட்டுறா. அந்த இடத்துல பார்த்தா ஒரு 31 பேரை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த 31 பேருக்கும் புத்தி பேதலிச்சிருக்கு போல, பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. இத பார்த்து இவர் மிரண்டு போயிடுறாரு. இதுதான் எங்க ஊரோட பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணு சொல்றா. இந்த ஊர் இன்ஸ்பெக்டருக்கும் ஒரு பெரியவருக்கும் ஆகவே ஆகாது. எப்ப பாரு ரெண்டு பேருமே போட்டி போட்டு வீம்புக்கு சில விஷயங்களை பண்ணுவாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் புதுசா டிவியை வர வச்சிருக்காரு. இந்த டிவியை உங்களுக்கு போட்டு காட்ட போறேன்ற மாதிரி சீன் போடுறாரு. ஆனா ஆன் ஆக மாட்டேங்குது. இதை வச்சு அந்த பெரியவர் இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா ஹீரோ இந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்குறாரு. இந்த டிவியை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி டிவியை சரி பண்றாரு. இது மூலியமா அங்க இருக்க எல்லாருமே போலீஸா பாராட்டிட்டு இருக்காங்க. நல்ல வேலைப்பா, என்னோட மானத்தை காப்பாத்திட்டேன்ற மாதிரி அந்த போலீஸ் சொல்றாரு. அவர் இந்த ஊருக்கு வந்து 3 மாசம் தான் ஆகுது. என்ன விஷயம்ன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேக்குறாரு. ஹீரோவும் இந்த மாதிரி புத்தி பேதலிச்சிருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம்ன்ற மாதிரி கேக்குறாரு. கடைசி 2 மாசமா தான் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு போல. காட்டு பகுதியில ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனா மட்டும் அவங்களுக்கு புத்தி பேதலிச்சிருது அப்படின்றது தெரிய வருது. போகாதீங்க போகாதீங்கன்னு எவ்வளவோ சொல்லுவாங்க, அதை மீறியும் போய் நிறைய பேர் புத்தி பேதலிச்ச மாதிரி மாறிட்டாங்க. மொத்தம் 32 பேர் மாறி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ இருக்கார்ல, அங்க 31 பேர் தான் இருந்தாங்களே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அது சரிதான்ப்பா, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விலை மது அப்படி மாறினா, விலை மதுவை இங்க வைக்க முடியாதுன்றதுக்காக ஊர் எல்லையில லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. இது ஊர் எல்லையில வச்சிருக்காங்களா, அப்ப சாப்பாடு தரதுக்கு நம்ம போனோம்னு ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப அந்த லேடியை பார்த்து சாப்பாடு தரதுக்காக வந்திருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. இவங்களுமே ஒளிஞ்சுக்கலாம்னு ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா லக்ஷ்மின்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்களுமே இவர மாதிரி சாப்பாடு தரதுக்காக தான் வந்திருப்பாங்க. அவங்க வரும்போது சவுண்ட் கேக்குது, யார் இருக்கீங்க வெளியே வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க.
இப்ப ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நாங்களுமே உங்களை மாதிரி சாப்பாடு தரதுக்கு தான் வந்தோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு இன்னைக்கு தான் இவங்களை பத்தி தெரிய வந்தது, அதனால தான் வந்தேன்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த லேடிக்கு புத்தி பேதலிச்சு 2 நாள் ஆகுது போல. 2 நாளா இங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, இவங்களுக்கு சாரியை மாத்தி விடணும் அப்படின்ற மாதிரிலாம் லட்சுமி யோசிக்கிறாங்க. இப்ப லட்சுமி இருக்காங்கல்ல, வீட்டுக்குள்ள கூட்டு வந்து அவங்களுக்கு சாரியெல்லாம் மாத்திட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களோட கையை கவனிக்கிறாங்க. கையில அவங்களே கீறி இருக்க மாதிரி காயம் இருக்கு. இதை பாக்குற லட்சுமி ஷாக் ஆகி ஹீரோவை கூப்பிடுறாங்க. வேகமா ஹீரோவும் உள்ள வந்துடுறாரு. அவங்க கையை கவனிக்கிறாரு. பாதி நிலாவை வரைஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் கையில கிறுக்கி இருக்காங்க. என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றதை ஹீரோ சொல்லிட்டாரு. கடைசியா யாரோ வந்து இவங்களை அட்டாக் பண்ணிருக்காங்க. அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ணவனை பத்தி க்ளூ தரணும்ன்ற மாதிரி இந்த லேடி யோசிச்சிருக்காங்க. அதனாலதான் இவங்க கையை இவங்களே காயப்பத்தி இருக்காங்க. ஆஃப் மூணை வரைஞ்சிருக்காங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. ஹீரோ சொல்றது உண்மைதான் போல. அப்படிதான் நடந்த மாதிரி கிளிப்பிங்ஸ் எல்லாம் நமக்கு காட்டுறாங்க. இந்த லேடி பேச முடிஞ்சா இவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த லேடியால பேச முடியல. மறுநாள் ஹீரோவோ நரசிம்மாவை பார்த்து பேசுறதுக்காக வராரு. வெளியே இருக்க ஒரு சைக்கிளை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே தான் உள்ள வராரு. ஹீரோவை வர வச்சதே லட்சுமியா தான் இருப்பாங்க. தாத்தா, இவர் இங்க நடக்கிற எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவார்னு நம்பிக்கை இருக்கு, நீங்க கொஞ்சம் செயல்பட விடுங்கன்ற மாதிரிலாம் பேத்தி கேக்குறாங்க. பேத்தி சொல்றதுனால தாத்தாவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. தாத்தாவை பார்க்கறதுக்காக பட்டேல்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த ஊரை விட்டே போக போறேன், சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி அந்த பட்டேல் சொல்லிட்டாரு. கிளம்புறேன்ற மாதிரி அந்த சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புறாரு. இதை ஹீரோ கொஞ்சம் சந்தேகமா பாக்குறாரு. ஆக்சுவலா நேத்து நைட்டு லட்சுமியை இவர் மீட் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த சமயம் யாரோ சைக்கிள்ல கிராஸ் பண்ணி போனதை கவனிச்சிருப்பாரு. அது இந்த பட்டேல்னு தெரியுது. அந்த பட்டேல் வீட்டை போய் செக் பண்ணோம். இவனுக்கும் அதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி வீட்டுக்கு வந்து செக் பண்ணிட்டாரு. அப்பதான் இந்த பட்டேல் அந்த விலைமாதுக்கு லவ் லெட்டர்லாம் எழுதி இருக்கிறது தெரிய வருது. 2 பேருமே லவ் பண்ணிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிறாரு. இப்படி இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது பட்டேல் வந்துடுறாரு. என் வீட்டு திங்ஸ் எல்லாம் எதுக்கு எடுத்து பாக்குறீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. நீங்க கௌரிய லவ் பண்ணது எனக்கு தெரியும், அதே மாதிரி நேத்து நைட்டு நீங்களும் அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, எதுக்குன்னு சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. நீங்க எப்படி சாப்பாடு தரலாம்னு நினைச்சு வந்தீங்களோ அதே மாதிரி தான் நானும் வந்தேன், ஆனா நீங்களே சாப்பாடு தந்துட்டீங்கல்ல, அதனால தான் அங்க இருந்து கிளம்பி போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கௌரி கடைசியா ஏதோ பார்த்திருக்காங்க, அதை சொல்றதுக்காக தான் கையில கிறுக்கி இருக்காங்க, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி பட்டேல் கிட்ட கேட்கிறாரு. எனக்கு அதை பத்தி தெரியும், ஆனா அதை பத்தி இங்க சொல்ல முடியாது, நதிக்கரை கிட்ட நீங்க வாங்க, நைட்டு நேரம் வாங்க, அந்த இடத்துல வச்சு நான் சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் இங்க சொல்லக்கூடாதுன்ற மாதிரி கேட்கறாங்க. யாரை நம்புறதுனே தெரியல, யாராவது ஒட்டி கேட்க கூட வாய்ப்பு இருக்கு, நீங்க நான் சொல்ற மாதிரி பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி நைட்டு வெயிட் பண்ணிருப்பாங்க. அவர் வந்திருக்க மாட்டாரு. காலையில பார்த்தா அவருக்கு புத்தி பேதலிச்சிருக்கு. என்ன நம்ம கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி இப்படி ஆயிருச்சு, யாரோ திட்டமிட்டு இந்த மாதிரி புத்தி பேதலிக்க வச்சிருக்காங்க போலன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஏதோ ஒரு பகுதிக்கு போனா புத்தி பேதலிக்குது பாத்தீங்களா, அந்த பகுதியை பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. நான் அந்த இடத்துக்கு போய் செக் பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் வேணான்னு போலீஸ் சொல்றாரு. இல்ல நான் பண்ணதான் போறேன்ற மாதிரி ஒரு லேம்ப் எடுத்துக்கிட்டு இவரும் பாக்குறதுக்காக போறாரு. இவர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அங்க சவுண்ட் கேக்குது. பார்த்தா இவர மாதிரியே ஒரு 4 பேர் வந்துட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு தெரியாதா, ஏன் வந்தீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அவங்களுமே என்னென்னமோ சாக்கு சொல்றாங்க. அவங்களை இங்க இருந்து அனுப்பலாம்னு நினைச்ச ஹீரோ இருக்காருல, தடிக்கி விழுந்து மயக்கமாயிடுறாரு. இப்ப காலையில சமயம் இன்ஸ்பெக்டர் இவரை எழுப்பிட்டு இருக்காரு. அச்சச்சோ, இவனுக்கும் புத்தி பேதலிச்சிருச்சு போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோ சாதாரணமா பேசுறாரு. சோ இவனுக்கு எதுவும் ஆகலன்றது அந்த இன்ஸ்பெக்டருக்கு புரியுது. ஆனா ஹீரோ நைட்டு நேரம் ஒரு 4 பேரை பார்த்தாருல, அவங்களுக்கு எல்லாம் புத்தி பேதலிச்சிருக்கும். இவங்க 4 பேர் அனுப்புனது யார் தெரியுமா? ஸ்டார்டிங் நமக்கு வீராண்ணான்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் இந்த இடத்துக்கு போங்கன்னு பெட் கட்டி சாமர்த்தியமா அனுப்பி வைக்கிறாரு. ஆனா ஊர்க்காரங்க இருக்காங்கல்ல, ஹீரோ தான் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதனால எல்லாருமே ஹீரோவை நிறுத்தி கோவப்பட்டு இருக்காங்க. அதுல சிலர் கல்ல வச்சு ஹீரோவை அடிக்கலாம் செய்யறாங்க. ஹீரோ நெத்தில இருந்து ரத்தம்லாம் ஊத்திட்டு இருக்கு. அந்த இன்ஸ்பெக்டர் தான் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்றாரு. வாப்பா கிளம்பிடலான்ற மாதிரி கூட்டு போறாரு. இப்ப ரகுபதியை நமக்கு காட்டுறாங்க. இவரோட பொண்ணாதான் லட்சுமி இருப்பாங்க. லட்சுமி ஹீரோ கிட்ட கொஞ்சம் க்ளோஸா பேசுறது அப்பா கவனிச்சிருப்பாரு. நீ என்ன எப்ப பாரு அவங்கிட்ட பேசிட்டு இருக்க, நீ அவங்கிட்ட பேசிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, இதுக்கப்புறம் பேசின அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பொண்ணுக்கு வார்னிங்லாம் தராரு. ஆனா லட்சுமி இருக்காங்கல்ல, நைட்டு நேரம் ஹீரோ கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது லவ் பத்தி டாபிக் வருது. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி லவ் இருந்திருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு ஒரு லவ்வர் இருந்தா, ஆனா என்ன விட்டுட்டு போயிட்டா, என்னோட குறையினால என்ன விட்டுட்டு போயிட்டான்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன குறைன்னு கேக்குறாங்க. என்னால எந்த ஒரு ஸ்மெல்லையும் ஃபீல் பண்ண முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆக்சுவலா ஹீரோ மயங்கி விழுந்தாரு பாத்தீங்களா, அப்போ ஒரு கேஸ் அந்த வழியா வந்திருக்கும். அந்த கேஸ்னால தான் 4 பேருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க போல. நம்மளுக்கு ஸ்மெல் பண்ற பவர் இல்லல, அதனால தான் நம்ம தப்பிச்சிருக்கோம் போலன்னு யோசிக்கிறாரு. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோயின் பிரம்ம பிடிச்ச மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. லட்சுமி என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவர் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல லட்சுமி இருக்காங்கல்ல, மயங்கி விழுந்துடுறாங்க. அச்சச்சோ, லட்சுமிக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி இவர் தூக்கிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. அப்படி வர வழியில வீராண்ணா நின்னுட்டு இருக்காரு. வீராண்ணா கெட்டவர்ன்றது நமக்கு தான் தெரியும், ஹீரோக்கு தெரியாதுல்ல. இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க, வா வண்டியில ஏறுன்ற மாதிரி இவர் கூட்டு போறாரு.
அப்ப வீராண்ணா இருக்காருல்ல, நானுமே ஓரளவுக்கு மருத்துவம்லாம் பார்ப்பேன், அம்மாவை என்னோட இடத்துக்கு கூட்டு போலான்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஹீரோவை நம்பி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. அந்த நபர் வீட்டுல வச்சு வேற ஏதோ பண்றதுக்கு பிளான போடுறாரு போல. இந்த பிளானை இவர் போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு விஷயத்த கவனிச்சிடுறாரு. இவர் அடிச்ச கல்லு இந்த இடத்துல தான் இருக்கு. அப்ப இவன் தான் நம்மள அடிச்சிருக்கான் அப்படின்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. ஹீரோ சுதாரிக்கிறாருன்னு தெரிஞ்சோன்னா அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோ மண்டிலேயே ஒரு போடு போடுறான். இந்த ஊர்ல நடக்கிற பிரச்சனைக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அவன் இருக்கான்ல, ஹீரோனை மட்டும் காப்பாத்தி வெளியே கொண்டு போயிடுறான். இவரை உயிரோட கொளுத்தணுன்றதுக்காக இந்த குடிசையே கொளுத்த ஆரம்பிக்கிறான். இந்த குடிசை கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப ஹீரோனை இங்க இருந்து கொண்டு போயிடலான்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோ உள்ள இருந்து வெளியே வந்துடுறாரு. இவன் கூட சண்டை போடுறாரு. இவன் விடுற மாதிரியே தெரியல, திரும்பி திரும்பி ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். ரெண்டு பேருமே ஜீப்ல போகும்போது தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ இருக்காருல, இவனை ஆக்சிடென்ட் ஆக வைக்கணும்ன்ற மாதிரி ஜீப் சடனா எகிரி குதிச்சிடுறாரு. அந்த ஜீப் அங்க இருக்க மரத்துல போய் இடிக்குது, அப்படியே வெடிச்சு செதறுது. அவன் கண்டிப்பா செத்துருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாரு. ஒருவேளை ஹீரோயினுக்கும் புத்தி பேதலிச்சிருக்க வாய்ப்பு இருக்கான்னு நம்ம யோசிப்போம். ஆனா ஹீரோயினுக்கு புத்தி பேதலிக்கல. எப்படின்னு தெரியல, அங்க போய் மயங்கின எல்லாருக்குமே புத்தி பேதலிச்சிரும். ஆனா ஹீரோயின் அதுல இருந்து தப்பிச்சிருக்காங்க. என் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்ன பண்ணிருப்பேன்ற மாதிரி ரகுபதி திட்டுறாரு. நரசிம்மா தான் ரகுபதியை கண்ட்ரோல் பண்றாரு. நீ என் கூட வாப்பான்ற மாதிரி இவரோட ரூமுக்கு கூட்டு வந்துடுறாரு. இந்த நரசிம்மாக்கு ஒரு பையன் இருந்ததா சொன்ன பாத்தீங்களா, அவர் பேரு மகாதேவா அப்படின்றது. அந்த மகாதேவா மர்மமான முறையில இறந்து போயிருப்பாரு. அவன் சாவர தருவாயில என் காதுல ஒரு விஷயத்த சொன்னான், கிழக்கு திசையில போய் தேடுங்க, கிழக்கு திசையில போய் தேடுங்கன்ற மாதிரி சொன்னான். அவன் என்ன மீன் பண்ணான்றதை என்னால தெளிவா புரிஞ்சுக்க முடியலப்பா. இப்ப இந்த ஊர்ல வேற பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த ஊர்ல போற பிரச்சனையும் அதே மாதிரி என் பையன் எதுக்காக அப்படி சொன்னான்றதையும் நீ தான் கண்டுபிடிக்கணும். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஐயா நீங்க கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் சால்வ் பண்ற வரைக்கும் இங்கேயே தங்கிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இந்த வீட்டுல செல்வின்ற ஒரு வேலைக்காரி இருப்பாங்க. இந்த செல்வியோட ஹஸ்பண்டுக்குமே புத்தி பேதலிச்சிருக்கும். என் ஹஸ்பண்டை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க தான் சால்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நான் பண்றேன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இவர் மகாதேவாவோட போட்டோவை நான் பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த போட்டோ எல்லாத்தையும் தனி ரூம்ல வைக்க சொல்லிட்டாங்க. நான் வச்சிட்டேன் சார், இருங்க கூட்டு போறேன்ற மாதிரி கூட்டு போறாங்க. இவருமே ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டே வராரு. இப்ப போட்டோ இருக்கு பாத்தீங்களா, அதையும் எடுத்துடுறாரு. போட்டோவை பார்க்கலான்னு மகாதேவாவோட முகத்தை பார்த்துடுறாரு. இப்ப பக்கத்துல இருக்க ஒய்ஃபோட போட்டோவை பார்க்கலான்னு பார்த்தா இவரோட அம்மாவா இருப்பாங்க. அப்ப மகாதேவா தான் நம்மளோட அப்பாவா அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அந்த வீராண்ணா செத்து போயிருப்பான்ற மாதிரி தான் ஹீரோ யோசிச்சிருப்பாரு. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, வீராண்ணா அதுக்குள்ள வண்டியை விட்டு குதிச்சு தப்புச்சிட்டான் போல. அவனோட பாடி எல்லாம் இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இத பத்தி இவர் இன்ஸ்பெக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டாரு. அந்த வீராண்ணா தான் ஏதோ தப்பு பண்றான், என்ன சாவடிக்க ட்ரை பண்ணான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பத்தி யாதவன் ஒரு நபர் இந்த இடத்துக்கு வராரு. இங்க ஒரு ட்ரைபல் இனம் இருக்கும். அந்த ட்ரைபல் இனத்தோட ஹெட்டா தான் இவர் இருப்பாரு. நம்ம இனத்து பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அந்த மகாதேவா கிட்ட அவ்வளவு சொன்ன, கேட்காம பண்ணா, அதனால்தான் ஊர்ல இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு போல அப்படின்ற மாதிரி இந்த யாதவன் சொல்லிட்டாரு. ஏற்கனவே 100 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க போல. அதை பத்தி எல்லாம் இவர் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த யாதவனோட நெஞ்சில ஒரு டாட்டூ இருக்கு. அந்த டாட்டூவையே ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. இப்ப வீட்டுக்கு வந்து ஷர்ட்டெல்லாம் கலட்டுறாரு. அதே மாதிரி டாட்டூ ஹீரோவோட நெஞ்சிலையும் இருக்கு. என்ன இந்த டாட்டூ கம்ப்ளீட் ஆகாத மாதிரி இருக்கு, எப்படி நம்ம உடம்புலயும் டாட்டூ இருக்குன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப அந்த யாதவனை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க இனத்துல தேவின்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த தேவியை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற மாதிரி மகாதேவா சொல்லியிருப்பாரு. இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அம்மன் கோவப்படுவாங்கன்ற மாதிரி இவர் எவ்வளவோ சொல்லியிருப்பாரு. அதை மீறி 2 பேர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து நெருப்பு மழை பெஞ்சிருக்கும், நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. அம்மன் எப்படி நெருப்பு மழை பெய்ய வச்சு நிறைய பேரை சாவடிப்பாங்க, இது அம்மன் பண்ணல, வேற யாரோ பண்ணிருக்காங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஆனா யாதவன் நம்பாம கோவப்பட்டு இருக்காரு. அதனால ஹீரோ அங்க இருந்து தள்ளி வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாரு. நீ ஏன்பா அந்த மகாதேவாக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றேன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ஏன்னா அவர் தான் என்னோட அப்பா, தேவின்னு ஒருத்தங்களை பத்தி சொன்னாங்கல்ல, அவங்க தான் என்னோட அம்மா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆசிட் மழை பெஞ்சிருக்கும், 100 பேருக்கு மேல இறந்து போயிருப்பாங்க. அம்மன் கோவப்பட்டு தான் இப்படி பண்ணிட்டதா ஊர் மக்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. முதல்ல மகாதேவாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. நைட்டு நேரம் சாப்பிடும் போது இவருமே நரசிம்மா கிட்ட உங்க பையன் மகாதேவாவை பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இப்ப மகாதேவாவும் பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த மகாதேவாக்கு 15 வயசு இருக்கும் போதே தேவின்னு ஒருத்தங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட அம்மாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு படிப்புக்காக அப்பா அனுப்பி வச்சிருப்பாரு. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருப்பாரு. வந்தவரோட கண்ணு முதல்ல தேவியை தான் தேடுது. இன்னமும் பயங்கரமா லவ் பண்றாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த டைம் தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை எல்லாம் போயிட்டு இருக்கோம். இந்த இடத்த நம்ம பாகிஸ்தானுக்கு போக விடக்கூடாது, இந்தியா கூட தான் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒரு நாள் திடீர்னு அந்த யாதவன் கோவமா பேசுறதுக்காக வராரு.
உங்க பையனை கொஞ்சம் அடக்கி வைங்க, எங்க குலத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான், இவங்க 2 பேர் சேரவே முடியாது, சேர்ந்தா அம்மன் கோவப்பட்டுருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் யாதவன் சொல்லிட்டாரு. அவர் சொல்றதும் உண்மைதான்ப்பா, இந்த லவ் நிறுத்திருன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. ஆனா அந்த மகாதேவா இருக்காருல, என்னால ஏத்துக்க முடியாது, நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி வீட்டை எதிர்த்து வெளியே போயிடுறாரு. ஒரு குடிசையில இவங்க 2 பேருமே குடும்பம் நடத்துறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல குழந்தை பிறந்துருது. இந்த குழந்தை தான் நம்ம ஹீரோவா இருக்கும். இந்த குழந்தை பிறந்ததுனால யாதவனோட கோபம் கொஞ்சம் குறைஞ்சிருது. நம்ம திருவிழாக்கு வாமா, அந்த இடத்துல வச்சு பச்சை குத்திரலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே குழந்தைய தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க கொலை வழக்கப்படி நெஞ்சில பச்சை குத்துவாங்க போல. அந்த ப்ராசஸ்லாம் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கும் போது மகாதேவா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பச்சை குழந்தை நெஞ்சில பச்சை குத்துவீங்களா, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையான்ற மாதிரி கோவப்படுறாரு. இதெல்லாம் நாங்க காலகாலமா பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி யாதவன் சொல்லிட்டாரு. என் குழந்தைக்கு நான் அப்படி நடக்க விட மாட்டேன், என் குழந்தைய கூட்டிட்டு போறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்படி பாதியிலே போக கூடாது, அம்மன் கோவப்பட்டுருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் யாதவன் சொல்லிட்டாரு. அதெல்லாம் கண்டுக்காம மகாதேவா இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. அன்னைக்குதான் நெருப்பு மழை பெஞ்சு நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. 100 பேர்கிட்ட இறந்து போயிருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு தான் என் பையனுமே இறந்து போனான் அப்படின்ற மாதிரி நரசிம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்துட்டு இருக்க வழியில பையன் இருக்காரு பாத்தீங்களா, காயப்பட்ட மாதிரி விழுந்து கிடக்குறாரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பதட்டமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பையன் அப்பாவோட காது கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்றான். கிழக்கு திசையில தேடுங்க, கிழக்கு திசையில தேடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றான். அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. அடிக்கடி இதுதான் அப்பாவோட மைண்டுக்குள்ள ஓடுற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. உங்க பையனை அம்மன் தண்டிச்சிருச்சுன்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்கன்னு நரசிம்மா சொல்லிட்டாரு. அம்மன்லாம் தண்டிச்சிருக்க வாய்ப்பு இல்ல, வேற யாரோ தான் உங்க பையனை கொலை பண்ணிருக்காங்க, நான் சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தாண்டி அந்த ஆசிட் மலையை பார்த்தது யாரு, அவங்கள நான் மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சில டீட்டெயில்லாம் இவர் வாங்கிக்கிறாரு. அந்த நபர் இப்ப மென்டல் பேஷண்டா மாறிட்டாரு போல. இப்ப இவருமே அவரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. அவர் மென்டல் பேஷண்டா இருக்கிறதுனால இவர் கேட்கிற எந்த கேள்விக்கும் அவர் பதில் சொல்ல மாட்டாரு. இதனால ஹீரோவும் லட்சுமியோட ஹெல்ப்பை கேட்கிறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி தானே படிச்சிருக்காங்க. இவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வைக்கிறதுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பெரியவரே தப்பா எடுத்துக்காதீங்க, இதுதான் இருக்கிற ஒரே வழி, மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஷாக் ட்ரீட்மெண்ட் இவங்க கொடுக்குறாங்க. இப்ப இவருமே வலி வந்து பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல நடந்த எல்லா விஷயமும் இவருக்கு ஓரளவுக்கு ஞாபகம் வருது போல. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்ன கதை தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இப்ப இந்த நபர் இருக்காருல, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த நபருக்கு ஒரு பேர் கொடுத்துடலாம், அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்க முடியும். இவரோட பேரை காளிஷான்னு நான் வச்சுக்கிறேன். இந்த காளிஷாவை பொறுத்த வரைக்கும் அந்த பூசாரி வேலை எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த வேலை பண்றவரா இருப்பாரு. வெளியே எல்லாருமே செலிப்ரேஷன் பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க. இவர் பூஜை பண்றதுக்காக உள்ள வந்துடுறாரு. கடவுளை பார்த்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு வெளியே இருக்க எல்லாருமே கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. வெளியே பார்த்தா மழை தான் பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழை துளி பட்டு தான் எல்லாருமே துடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே தோல்லாம் சுருங்குது. சோ நெருப்பு மழை பெய்யுது அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறாரு. நெருப்பு மழை பெஞ்சது என் கண்ணால பார்த்தன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நீ அந்த சம்பவத்தை பார்த்த, ஆனா நீ அப்ப கை குழந்தைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா இவர் பூஜை பண்றதுக்காக உள்ள வந்தாரு பாத்தீங்களா, அப்ப தேவி கை குழந்தையோட அந்த இடத்துல நின்னுட்டு இருந்திருப்பாங்க. சரி நம்ம தான் அந்த குழந்தைன்றதை எப்படி இவர் கண்டுபிடிச்சாருன்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அதுக்கு இந்த காளிஷா ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, ஹீரோ குளத்துல குளிச்சு எந்திரிச்சு வந்தாரு பாத்தீங்களா, அப்ப இவர் நெஞ்சில இருக்க டாட்டூவை அந்த காளிஷா பார்த்திருப்பாரு. முடிக்காத மாதிரி டாட்டூ இருந்ததுல, இது மூலியமா அந்த பையன் தான் ஊருக்கு வந்திருக்கான் அப்படின்றத இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா இது எல்லாமே ஹீரோனுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோ தானே மாமா பையன், அதை இவ்வளவு நாள் நம்ம கிட்ட மறைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, உங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் காளிஷா கிட்ட கேக்குறாரு. சரி சரி நான் சொல்ல மாட்டேன்ற மாதிரி காளிஷா சொல்லிட்டாரு. ஹீரோயின் லைட்டா கோச்சுக்கிட்ட மாதிரி இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இவரு சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. நான் அப்புறமா சொல்லலாம் நினைச்சேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்கிட்ட இதை சொல்லனா என்ன வெளியாள் மாதிரி தானே பாத்திருக்கீங்க, இதுக்கப்புறம் அப்படி பாக்காதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க வேகமா கட்டி பிடிச்சிடுறாங்க. இவங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை வெளிப்படுத்துறாங்க. ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு. மகாதேவா சாகிறதுக்கு முன்னாடி கிழக்கு திசையில பாருங்க, கிழக்கு திசையில பாருங்கன்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லியிருப்பாரு. அவர் எதை மீன் பண்றாரு, நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. பேசிக்காவே நம்ம ஹீரோ டிடெக்டிவ்ல இவரோட மூளையெல்லாம் இந்த இடத்துல யூஸ் பண்றாரு. எங்க என்ன வச்சிருப்பாரு, நம்ம தேடி பார்க்கலான்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடி பார்க்கறாரு. அப்பா நிறைய பசில் மாதிரிலாம் செட் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த பசில் எல்லாத்தையும் இவர் ஒவ்வொன்னா டீகோட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் டீகோட் பண்ணி மறைச்சு வச்சிருக்க ஒரு ஃபைலை கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த ஃபைலுக்குள்ள என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பாக்குறாரு. சில ஃபார்முலாலாம் இருக்கு. இந்த ஃபார்முலா மூலியமா அப்பா ஏதோ சொல்ல நினைக்கிறாரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இத பத்திலாம் இவர் நரசிம்மா கிட்ட பேசிட்டு இருக்காரு. இத கொஞ்ச நாள் பத்திரமா வச்சிருக்கணும், எங்க வைக்கன்னு கேக்குறாரு. இந்த வீட்டுல ஒரு லாக்கர் இருக்கு, அதுல வேணா வச்சிருன்ற மாதிரி நரசிம்மா சொல்றாரு. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நைட்டு நேரம் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சில மர்ம நபர்கள் இருக்காங்கல்ல, இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த லாக்கர்ல இருக்க பொருளை எடுக்கிறதுக்காக தான் வந்துட்டு இருக்காங்க.
பார்த்தா ஹீரோ தூங்காம முழிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. எப்படியும் வருவீங்கன்னு தெரியும்ன்ற மாதிரி ஹீரோ கிண்டல் பண்றாரு. இதுக்கப்புறமா முகத்தை மறைக்க தேவையில்ல ரகுபதி, ஓபன் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படி இவன் கண்டுபிடிச்சான்ற மாதிரி ரகுபதி இருக்காருல, மறைச்சிருக்க முகத்தை ஓபன் பண்ணிடுறாரு. இவன் கதையை முடிங்கன்னு ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ஆளுங்க அட்டாக் பண்றதுக்காக வராங்க. திடீர்னு அந்த இடத்துக்கு நரசிம்மா கன்னோட வராரு. என் பேரனை விடுங்கடா அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிட்டாரு. இவர் ஏழவிடமா ஷூட் பண்ணதுல அங்க இருக்க ஒரு போட்டோ உடஞ்சி கீழே விழுது. ஒரு படகு போட்டோ தான் இருக்கு. ஹீரோவும் அதை வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காரு. நம்ம எப்படி பேரன்றதை கண்டுபிடிச்சாருன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் வந்து அந்த காலிஷா கிட்ட சொல்லாதன்ற மாதிரி சொன்னார்ல, அவர் தாத்தா கிட்ட மட்டும் சொல்லான்ற மாதிரி தாத்தா கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்படிதான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. சோ நம்மளோட மருமகன் இல்ல சம்பந்தப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சோன்னா லாக் பண்ணி வச்சிடுறாரு. எதுக்காக அந்த ஃபைலை எடுக்கிறதுக்காக வந்த, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் சொல்றேன்ற மாதிரி இந்த ரகுபதியும் பிளாஷ்பேக்க சொல்றாரு. நமக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா வெளிநாட்டுல படிப்பெல்லாம் முடிச்சுட்டு மகாதேவா இந்த இடத்துக்கு வந்தாரு பாத்தீங்களா. இங்க பிளைட் நிறுத்தக்கூடிய ஒரு இடத்த பாக்குறாரு. இந்த இடத்துல நிறுத்துறதுக்கு ஒரு பிளைட் எனக்கு தேவை, இதுக்காக நம்ம ஒருத்தரை பார்க்க போனோம் அப்படின்ற மாதிரிலாம் ரகுபதி கிட்ட சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு பிசினஸ் மேனை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அசாம் கான் ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் அந்த பிசினஸ் மேனா இருப்பாரு. இவர்கிட்ட சொந்தமா ஒரு பிளைட் இருக்கும். அந்த பிளைட்டை ஒரு உதவிக்காக நீங்க என்கிட்ட தரணும், ஏன்னா நான் ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருக்கேன், அது மூலியமா ஏழைங்களோட கஷ்டத்தை சால்வ் பண்ணலான்ற மாதிரி சொல்றாரு. அதாவது ஏழைங்கெல்லாம் ப்ராப்பரா மழை பெய்யாம கஷ்டப்படுறாங்கல்ல, இவர் செயற்கையா மழையை உண்டாக்கலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டாரு. இவர் ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்காரு. மேகத்துல ஒரு வேலையை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மழை பெய்ய ஆரம்பிக்கும். நம்மளுக்கு எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் மழையை பெய்ய வச்சிடலாம். இதை நான் பண்றதுக்கு உங்க பிளைட் வேணும்னு மகாதேவா கேட்கிறாரு. தரன்ற மாதிரிலாம் இந்த அசாம் கான் அனுப்பி வச்சிடுறாரு. ஆனா இந்த அசாம் கான் சரியான கேடியா இருப்பாரு. தனியா இந்த ரகுபதியை மட்டும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலா எனக்கு வேணும். முதல்ல அந்த மகாதேவா சொன்ன மாதிரி ஃபார்முலாவை ஒர்க் அவுட் பண்ணட்டும். அது ஒர்க் அவுட் ஆகும்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த ஃபார்முலாவை தூக்கி ஆகணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சயின்டிஸ்ட் இருக்கான், அந்த சயின்டிஸ்டை நீ எப்படியாவது அவன் டீம்ல சேர்த்துக்கோ, அந்த ஃபார்முலாவை எடுத்து தந்தா உனக்கு நிறைய காசு தரேன்னு சொல்லிட்டாரு. இந்த ரகுபதியும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இவர் சைட்ல இருந்து ஒரு சயின்டிஸ்ட் அனுப்புறதா சொன்னார்ல, அவனோட பேரு ஜோசப் அப்படின்றது. பிரசன்ட்ல இந்த ஊர்ல வீரண்ணான்னு ஒருத்தன் இருக்கான்ல, அது இந்த ஜோசப்பா தான் இருக்கும். இது வரைக்கும் இவங்க கேட்டுட்டு இருக்கும் போது வெளியே இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக எல்லாருமே வெளியே வந்துட்டு இருக்காங்க. வெளியே இருக்க கார் தான் எரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப உள்ள திரும்பி சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக ஹீரோ உள்ள ஓடி வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது அந்த ரகுபதி தப்பிச்சு போயிருக்கான். இங்க இருந்து லட்சுமியை அடிச்சு போட்டுட்டு தான் போயிருக்கான். நீ ஓகே தானேன்னு கேக்குறாரு. லட்சுமியும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப மீதி கதையை தெரிஞ்சுக்கணும்ல, அதனால அம்மாவை இந்த ஊருக்கு கூட்டு வாங்கன்ற மாதிரி ப்ரொஃபசருக்கு லெட்டர் எழுதியிருப்பாரு. இப்ப ப்ரொஃபசர் அம்மாவை இங்க கூட்டு வராரு. இந்த ஊருக்கு எதுக்கு கூட்டு வந்தீங்கன்ற மாதிரி அம்மா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப பையன் இருக்கிறத பார்த்தோன்னா ஓடி வந்து பையனை கட்டி பிடிச்சிடுறாங்க. அம்மா என்ன நடந்தது எனக்கு சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. சரி பையனுக்கு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. மகாதேவா இருக்காருல, அந்த ஃபார்முலாக்கான ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஜோசப் அப்படின்றவரும் வராரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மெயின் ஃபார்முலாவை ஜோசப்க்கு சொல்ல மாட்டாரு. துண்டு துண்டு வேலையை மட்டும் அவர் மூலியமா வாங்கிக்கிறாரு. கடைசியா இவர் செய்ய வேண்டியதை செஞ்சிடுறாரு. இவர் நினைச்ச மாதிரி மழையை பெய்ய வைக்க முடியுதா பார்க்கணும்னு நினைக்கிறாருல, அதுக்காக பிளைட் எல்லாம் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. இந்த ஜோசப் பைலட்டாவும் இருப்பாரு. இவர் தான் அந்த பிளைட்டை ஆப்ரேட் பண்ண போறாரு. பக்கத்துல இருக்க காட்டு பகுதிக்கு மேல இந்த விஷயத்த பண்ணு, அந்த காட்டு பகுதியில மழை பெய்தா செக் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஆனா இவர் காட்டு பகுதிக்கு போகாம வேற ஒரு பகுதிக்கு போறாரு. இவன் எதுக்கு வேற ஒரு பகுதிக்கு போறான்ற மாதிரிலாம் இவர் ஷாக் ஆகுறாரு. உள்ள இருக்க அசாம் கான் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. நான் தான் வேற ஒரு பகுதிக்கு போக சொன்னேன்ற மாதிரி அசாம் கான் சொல்லிட்டாரு. அதாவது அவன் கோயில் பகுதிக்கு தான் போறான். அதே மாதிரி நீ ரெடி பண்ண ஃபார்முலால நாங்க ஒரு மாற்றத்தை பண்ணிட்டோம். ஆசிட் மழை பெய்யற மாதிரி நாங்க மாற்றத்தை பண்ணிருக்கோம். நீ மட்டும் உண்மையான ஃபார்முலாவை எங்க கிட்ட தரலன்னு வச்சுக்கோயேன், ஆசிட் மழையினால அங்க நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. உண்மையான ஃபார்முலாவை தாண்ட மாதிரி கேட்கறாங்க. இல்ல ரகுபதியும் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு தெரிய வருது. ரகுபதி நீ கூடியான்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. நான் சொல்ல மாட்டேன்ற மாதிரி ஜீப் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அங்க இருக்கவங்களை காப்பாத்துறதுக்காக தான் கிளம்புறாரு. ஆனா இவர் இருக்காருல, ஆசிட் மலையை பொழிய வச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஜோசப் கிட்ட சொல்லிடுறாரு. அந்த ஜோசப்பும் இந்த இடத்துல ஆசிட் மலையை பொழிய வச்சிடறான். இங்க இருக்க ஒவ்வொருத்தரா இறந்து போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த காலிஷா அதுக்கப்புறம் ஒய்ஃப் எல்லாம் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. மகாதேவா காப்பாத்தலான்னு இந்த இடத்துக்கு வந்தார்ல, ஆனா அதுக்குள்ள எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னு மகாதேவாக்கு தெரிய வருது. ஒய்ஃப் பையனை எப்படியாவது சேஃப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நீங்க இந்த ஊரை விட்டு கிளம்புங்க, திரும்பி இந்த ஊருக்கு வரவே வராதீங்க, நான் சொன்னா மட்டும் வாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரின்ற மாதிரி ஒய்ஃபும் குழந்தைய தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. இவர் ஃபார்முலாவை மறைச்சு வைக்கணும்ன்றதுக்காக ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து மறைச்சு வச்சிடுறாரு.
இங்க இருந்து இவர் கிளம்பிட்டு இருக்கும்போது ரகுபதி பிளாக் பண்ணிட்டாரு. ஒழுங்கா ஃபார்முலாவை தான்னு கேட்கிறாரு. ஃபார்முலாவெல்லாம் தர முடியாதுன்ற மாதிரி இவர் பேசுறாரு. ரகுபதி தான் கத்திய வச்சு குத்தி இருப்பாரு. அதுக்கப்புறம் இவரோட மாமா வராருன்னு தெரிஞ்சோன்னா ஓடி போய் ஒளிஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஊர் மக்கள் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. யாரு குத்துனதுன்னு தெரியாம முழிச்சிருப்பாங்க. அந்த யாதவன் அம்மன் தான் இப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாருல, இப்பதான் உண்மை என்னன்னு தெரியுது. நான் தான் தேவையில்லாம என்னென்னமோ சொல்லியிருக்கேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் யாதவன் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் அந்த அசாம் கானோட பிளான் என்னன்றதை சொல்றாரு. ஆக்சுவலா மகாதேவா ஒன்ன கண்டுபிடிச்சார்ல, அதை ஆசிட் மலை மாதிரி பொழிய வச்சு இந்தியால இருக்க நிறைய பேரை சாவடிச்சிடலாம், பாகிஸ்தானை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் யோசிச்சிருப்பாரு. அதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணிருப்பாரு. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாட்டி யூஸ் பண்றதுக்கு தான் அந்த கெமிக்கல் இவங்க கிட்ட இருந்திருக்கும். இப்ப அந்த கெமிக்கல் இல்லல்ல, அதனால தான் ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ட்ரை எல்லாம் பண்ணிருப்பாங்க. இதை தாண்டி அவங்க வேற ஒரு கெமிக்கலை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுதான் எல்லாரையும் புத்தி பேதலிச்ச மாதிரி மாத்திட்டு இருக்கு. அதை வச்சு இந்தியாவை காலி பண்றதுக்கு அசாம் கான் கிட்ட பிளான் இருக்கு. அந்த பிளானை நம்ம எப்படியாவது முறியடிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஆளுங்க கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் ஹீரோ சில விஷயங்களை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா நரசிம்மா கன்னை வச்சு ஷூட் பண்ணும்போது ஒரு போட்டோ கீழே விழுந்தது பாத்தீங்களா, அந்த போட்டோல ஒரு படகு இருக்கிறதை இவர் பார்த்திருப்பாரு. சோ அவங்க கையில வரைஞ்சது பாதி நிலா கிடையாது, படகு அப்படின்றதை இவர் புரிஞ்சிருப்பாரு. இதை தாண்டி அந்த லேடியை லவ் பண்ண பட்டேல் வந்து நதிக்கரை கிட்ட வாங்க பேசிக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. சோ நதிக்கரை கிட்ட படகு இருக்கு, அந்த படகு மூலியமா ஏதோ க்ளூ தராங்க போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. கௌரியும் பட்டேலும் யாருக்கும் தெரியாம லவ் பண்ணிருக்காங்க. அவங்க தனிமையில இருக்கும் போது ஏதோ ஒரு விஷயத்த பார்த்திருக்காங்க. அவங்க பார்த்தது அந்த கூட்டமும் பார்த்திருக்கு. அவங்கள விடக்கூடாதுன்றதுக்காக தான் அடுத்தடுத்து ரெண்டு பேரையும் சாவடிச்சிருக்கு. இந்த ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கா புத்தி பேதலிச்சதுல அதுக்கு காரணம் ஒரு கெமிக்கலா அவங்க யூஸ் பண்றாங்க. இந்த ஊரை வச்சு ட்ரையல் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவே அழிக்கிற மாதிரி அவங்க பிளான் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. இப்ப அவங்கள பிடிக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யாதவன் கேட்கிறாரு. நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, நம்ம பூஜை பண்ணலான்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இவங்க 30 வருஷமா அந்த கோயில்ல திரும்பி பூஜை பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப பூஜை பண்ணலான்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த கோயிலுக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமா ஒத்துமையா சாமி எல்லாம் வேண்டிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது அந்த அசாம் கான் இருக்காரு பாத்தீங்களா, ஆளுங்களோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கூட அந்த வீரண்ணாவும் வந்திருக்கான், அதே மாதிரி ரகுபதியும் வந்திருக்காரு. அவன் உண்மையான பேரு வீரண்ணா கிடையாது, ஜோசப் அப்படின்றது. அவங்க 3 பேருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க இங்க இருக்க குழந்தையெல்லாம் லாக் பண்ணிடுறாங்க. இந்த குழந்தைய சாவடிச்சிருவோம், ஒழுங்கு மரியாதையா அந்த ஃபார்முலாவை எங்க வச்சிருக்க சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் குழந்தைய கொன்றுவன் மிரட்டுறாங்கல்ல, அதனால லைட்டா பயப்படுறாரு. நான் அந்த ஃபார்முலா வச்சிருக்க இடத்த சொல்லிடுறேன், நீங்க விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு. முதல்ல இடத்த சொல்லுன்னு கேக்குறாங்க. சாமிக்கு அடியில தான் நான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாரு. சரி அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி அசாம் கானோட ஆளுங்களா அந்த சாமி சிலை கிட்ட செக் பண்றதுக்காக வராங்க. அப்படி செக் பண்றதுக்காக ஓபன் பண்றவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க புத்தி பேதலிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ணாங்கல்ல, அந்த ஃபார்முலாவோட கேஸ் தான் லீக் ஆயிட்டு இருக்கு. இது என்ன லீக் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. இப்பதான் ஹீரோ பண்ண ஒரு ஐடியாவை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ அந்த பட்டேல் சொன்ன க்ளூவை வச்சு அந்த படகு கிட்ட வந்துருவாரு. இததான் க்ளூவா சொல்லியிருக்காரு. அப்ப இங்கதான் ஏதோ இருக்குன்னு ஓபன் பண்ணிட்டாரு. அந்த இடத்துல சீக்கிரட்டா ஒரு பாக்ஸை மறைச்சு வச்ச மாதிரி இருக்கு. அந்த பாக்ஸ்ல தான் புத்தி பேதலிக்கிற மருந்தும் இருக்கு, அதை சால்வ் பண்றதுக்கான சொல்யூஷனும் இருக்கு. சரி இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அங்க இருந்து எடுத்திருப்பாங்க. இதை வச்சு அவனுங்களை காலி பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு பிளானை போட்டுப்பாரு. அவனுங்களை எப்படியாவது அந்த சாமி சிலையை நகர்த்த வைக்கணும், அந்த இடத்துல அவனுங்களை லாக் பண்ண வைக்கணும்ன்ற மாதிரி ஒரு கணக்கு பண்ணி தான் இந்த இடத்துக்கு அனுப்பியிருப்பாரு. இவனுங்க மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்சோன்னா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது வெளியே ஓடிடணும், இது ட்ராப்ன்ற மாதிரி ஓட பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ இருக்கார்ல, எவனையும் வெளியே ஓட விடக்கூடாது, இங்கேயே லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி உள்ள வந்து சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறது. இப்ப கேஸ் வர ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரா மயங்கி விழுறாங்க. ஆனா ஹீரோக்கு தான் அந்த கேஸ் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது இல்ல, ஸ்மெல்லே பண்ண போறது இல்ல, அதனால கேஸ் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. சோ உள்ள எல்லாரையும் மயக்கமாக்கிறாரு. எல்லாருக்குமே இந்த இடத்துல புத்தி பேதலிச்சிருது. இந்த விஷயத்தை இவர் ஸ்டாப் பண்ணிட்டாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஏற்கனவே புத்தி பேதலிச்சது பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் அதுக்கான அந்த ஆன்டிடோட்டை தந்துடுறாங்க. சோ அவங்க எல்லாருமே நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்க. என் அப்பாவை திரும்பி சரியாக்கிட்டீங்க நன்றின்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணு சொல்றா. அதே மாதிரி அந்த செல்வியும் நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா 100 பேர் இறந்து போனதை கண்ணால பார்த்தாங்கல்ல, அப்பத்துல இருந்து தான் மலையை பார்த்தாலே அம்மா பயப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப அது சரியாயிருது. இப்ப அம்மா மலையில நார்மலா நின்னுட்டு இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஊர் இருக்கு பாத்தீங்களா, பழையபடி நார்மலா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த ஊர்ல ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த ஸ்டோரி எல்லாத்தையும் ஒரு புக்ல எழுதிட்டு இருக்காரு. இந்த ஸ்டோரியை ரிலீஸ் பண்ணலாம், நல்லா போகும்ன்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ வராரு. ஹீரோ வந்தோடனே இவரும் எந்திரிச்சிடுறாரு. இவர் போலீஸ் வேலை தானே பார்த்தாரு, ஆனா இப்ப ஹீரோவோட அசிஸ்டண்டா மாறிடலான்ற மாதிரி ஹீரோக்கு அசிஸ்டண்டா தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோக்கு சென்ட்ரல் ஏஜென்சில இருந்து கால் வருது. அது என்னன்னா, இவர் பண்ண விஷயத்தினால பாகிஸ்தானை சேர்ந்த நிறைய பேர் செம்ம கோவத்துல இருக்காங்க போல. டெல்லியில வேற ஒரு அட்டாக்க பிளான் பண்றாங்க, நீங்க அந்த இடத்துக்கு வந்து அதை தடுக்க ஹெல்ப் பண்ணும், வரீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா வரன்ற மாதிரி சொல்றாரு. நம்ம அடுத்ததா டெல்லிக்கு கிளம்பணும்ன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. இதோடயே இந்த சீரிஸோட கதையை முடிச்சிடுறாங்க.
பண்ணியிருக்காங்க. இதுல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.